கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்களை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்தில் நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கூறினார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்றார். இயேசு இங்கு நம் உடலுக்கான பசி தாகத்தை குறித்தல்ல, ஆத்துமாவிற்கான பசி தாகத்தை குறித்து கூறியுள்ளார். மனுஷன் உயிர் வாழ போஜனமும் தண்ணீரும் அவசியமாக உள்ளது. இதே போன்று ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உயிருள்ளதாக காணப்பட போஜனமும் தண்ணீரும் அவசியமாக காணப்படுகிறது. அன்று வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் கர்த்தரிடத்தில் முறையிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வானத்து மன்னாவையும் கன்மலையின் தண்ணீரையும் கொடுத்தார். ஆனால் அவர்கள் திருப்தி அடையவில்லை. காரணம், அது மாம்சத்திற்கான பசியாகவும் தாகமாகவும் இருந்தது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்றும், என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தும் மரித்தார்கள், நானோ வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று கூறினார். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்றார். அத்துடன் தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில், நான் புசிக்கிறதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்றும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று இயேசு கூறினார். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கூறிய வார்த்தையின்படி இங்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் காணப்படும் பசியையும், பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலில் காணப்படும் தாகத்தையுமே குறிக்கிறது. தாவீது கர்த்தரை குறித்து வாஞ்சையோடும் தாகத்தோடும் கூறிய சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்றும், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் நீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று கூறுகிறார். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்றும், நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் உம்மை போற்றும் என்று தாவீது பாடுகிறார். அத்துடன் என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று தாவீது கூறுகிறார். தாவீதினுடைய வார்த்தைகள் கர்த்தர் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் தாவீது கொண்டுள்ள வாஞ்சையையும் தாகத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது.
யார் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசையற்றவர்களும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுபவர்கள். அடுத்ததாக கொஞ்ச பலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு வாழ்பவர்கள். இவர்கள் முன்பாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது என வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவானென்றும் குறைவுகளற்ற தன்னிறைவை உடைய வாழ்க்கையை உடையவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை புறக்கணிப்பான். ஆனால் ஏழ்மையிலும் கர்த்தரையே சார்ந்து வாழ்பவன் கர்த்தருக்குள்ளான நிறைவையும் மகிழ்ச்சியையும் அடைகிறான். நாமாக நீதிமான்களாய் வாழ முடியாது. சிலுவை முன்பாக நின்று இரக்கத்திற்கு கெஞ்சி பரிசுத்தத்திற்காக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை போல வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவருடைய தழும்புகளால் குணமானோம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பரிசேயர்களுடைய நீதி. பரிசேயர்கள் வாரத்தில் 2 தரம் உபவாசித்து சம்பாத்தியத்தில் தசமபாகம் செலுத்துகிறார்கள். இயேசு வனாந்தரத்தில் 3 நாள் ஜனங்களுக்கு உபதேசித்தார். அவர்கள் பசி தாகமின்றி இயேசுவின் வார்த்தைகளை கேட்டார்கள். அவர்கள் இயேசுவின் வார்த்தையில் திருப்தி அடைந்தார்கள். ஆனாலும் வழியில் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இயேசு அற்புதம் செய்தார். அவர்கள் திருப்தி அடைந்து சென்றார்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருந்தால் தேவ வசனம் உங்களை ஆளக்கடவது. கர்த்தருடைய நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவருடைய நன்மைகளினால் திருப்தியாவார்கள். பரலோகத்தில் அவர்கள் பசியடைவதும் இல்லை, தாகமடைவதும் இல்லை என்று அப்போஸ்தலராகிய யோவான் கூறியுள்ளார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எது நமது போஜனமாக இருக்கிறது? பாவம் நம் உணவாக இருந்தால் அதன் இறுதி விளைவு நரகத்தில் பயங்கர துன்பமாக இருக்கும். மறுபுறம் நீதியே நமது உணவாக இருந்தால் இறுதியில் முடிவு பரலோகத்தில் மிக பெரிய பேரின்பம். இந்த 2 வாய்ப்புகள் நம் முன்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வாய்ப்புகளில் நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.